செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிவசேனா கட்சி நிர்வாகி உள்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அத்திவாக்கம் பகுதியில் தாம்பரத்தை சேர்ந்த 14 வயது சிறுமி தனது நண்பர்களான 17 வயது சிறுவன் மற்றும் 16 வயது சிறுமியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்தபோது 14 வயது சிறுமி வாகனத்தில் இருந்து கீழே தவறி விழுந்துள்ளார். இதனையடுத்து சிறுமியுடன் வந்த அவரது நண்பர்கள் அங்கிருந்து வாகனத்தில் தப்பியோடிய நிலையில் படுகாயமடைந்து கீழே கிடந்த 14 வயது சிறுமியை மர்ம நபர்கள் அத்திவாக்கம் ஏரி பகுதிக்கு தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரவு முழுவதும் அங்கிருந்த சிறுமி அதிகாலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது நடந்த சம்பவம் குறித்து சிறுமி மருத்துவரிடம் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் அளித்த தகவலின்படி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்த நிலையில் ஆவடி பகுதியைச் சேர்ந்த காக்கா பாலாஜி மற்றும் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி தாமோதர பெருமாள் ஆகியோரை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் சுரேந்திரன் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மதுராந்தகம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்.